பேசிக்கா நம்ம சினிமாவுல ஒரு படத்த பார்க்குறோங்க. அந்த படம் வந்து எப்படி ப்ராசஸ் ஆயி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங் பண்ணி ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும். அந்த ஃபுட்டேஜ வந்து எடிட்டிங் பண்ணி எல்லாம் ஃபைனல் பண்றாங்க. ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறமாக இங்கிருந்து அந்த ஃபுட்டேஜ வந்து டிஐக்கு அனுப்புறாங்க. அது ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அந்த டிஐ முடிச்சதுக்கு அப்புறமாக விஎஃப்எக்ஸ் அந்த மாரி விஷயங்களுக்காக வேண்டி ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி, அது 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்க அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கலரிங்க்கு ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. அது ஒரு 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டரிங் பண்ணி ஃபைனல் அவுட் எடுக்கிறதுக்கு அதுவும் ஒரு இடத்துல இருக்கு. ஸோ, இப்படி ஒரு படம் வந்து நம்ம ஷூட்டிங் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமாக ப்ராசஸிங் ஆகி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா ஒரு 10, 20 கிலோமீட்டர் நமக்கு வந்து அலைய வேண்டியதா இருக்கு. ஆனா, டாவன்சி ரிசால்வ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ல இந்த எல்லா வேலையுமே ஒரே சாஃப்ட்வேர்லயே பண்ணி முடிச்சிடலாம். அப்படி இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன மெத்தட்ல இயங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் லீனியர் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் லீனியர் எடிட்டிங் அப்படின்னா என்னன்னா, அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் மேல எந்த டேமேஜும் இருக்காது. அதுக்கு மேலேயே கலரிங் பண்ணி அது இதுன்னு சொல்லி பண்றோம் இல்லையா? இதத்தான் நான் லீனியர் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த டாவன்சி ரிசால்வ் அப்படிங்கிறது ஆஃப்லைன் நான் லீனியர் எடிட்டிங் சாஃப்ட்வேர். இப்ப ஆஸ்திரேலிய கம்பெனியான பிளாக் மேஜிக் டிசைன் அந்த நிறுவனம் வந்து நாமளும் ஒரு நான் லீனியர் எடிட்டிங் சாஃப்ட்வேர் உருவாக்கணும்னு முடிவு பண்ணி அமெரிக்காவை சேர்ந்த டாவன்சி சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட இந்த சாஃப்ட்வேரை உருவாக்கக்கூடிய பொறுப்பை ஒப்படைக்குது. அந்த நிறுவனம் என்ன செய்யுதுன்னா டாவன்சி ரிசால்வ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறாங்க. இந்த நிறுவனம் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இதுக்கு முன்னாடி வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1985ல டாவன்சி கிளாசிக் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து கலரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது. 1990ல டாவன்சி ரினசயன்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். இது வந்து விஎஃப்எக்ஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் டாவன்சி 2K அப்படிங்கிற சாஃப்ட்வேர் உருவாக்குனது. இந்த சாஃப்ட்வேர் வந்து ரெசல்யூஷனை சேஞ்ச் பண்றதுக்காக வந்து உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்துல இதனுடைய கண்ட்ரோல்ஸ் இன்னைக்கு தான் நாம வந்து மவுஸ் இந்த ஷார்ட்கட் கீ இதெல்லாம் பயன்படுத்துறோம். ஆரம்பத்துல வந்து இது எல்லாமே ஹார்ட்வேர் அடக்டா இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கூட்டணும்னா அந்த சவுண்டை கூட்டுறோம் பார்த்தீங்களா, ஒரு திருக்குறோம், ஒரு ரோல் மாதிரி இருக்கும், அது திருக்கும். அந்த மாதிரியான ஹார்ட்வேர் கண்ட்ரோல்கள் தான் இந்த எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருந்துச்சு. சாஃப்ட்வேர் வெளியிட்டாச்சு, சாஃப்ட்வேர் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்போ இதுல ஒரு சில அப்டேட்டுகள் கொண்டு வராங்க. பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா சினிமாவில் எப்பயுமே அவசரம் தாங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஏதாவது கரெக்ஷன் சொல்லிடுவாங்க. டக்கு டக்குன்னு 2, 3 வேலையில செய்ய வேண்டியதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் வந்து சிங்கிள் ப்ராசஸ் தான் இருந்துச்சு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, டபுள் அதாவது ஒரே நேரத்துல 2 வேலைய பண்ற மாரியான ஒரு விஷயங்கள எடுத்துட்டு வராங்க. இது மூலமாக கொஞ்சம் வேகமாகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆப்ஷன இந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு குடுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க, இத வந்து அவங்க ஹார்ட்வேர்லயே வந்து எல்லாரும் இப்ப சாஃப்ட்வேர வந்து ரூ. 1,00,000 குடுத்து வாங்குறோம். ஹார்ட்வேர வேற ரூ. 1,00,000 குடுத்து வாங்க முடியாது யாராலும். எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய நார்மல் அந்த மவுஸ், கீபோர்ட்ல நம்ம கண்ட்ரோல் பண்ற மாரி இத வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, என்ன செய்றாங்க, இவங்களும் அந்த ஹார்ட்வேர்ல இருந்தக்கூடிய அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த ரெகுலர் சிஸ்டத்துக்கு எடுத்துட்டு வராங்க. இன்னைக்கும் நம்ம விருப்பப்பட்டோம்னா, நம்ம தேவைன்னா அந்த ஹார்ட்வேர வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பெரிய பெரிய சினிமா நிறுவனங்கள்லாம் ஹார்ட்வேர்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மவுஸுக்கு சரியா பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா, ஹார்ட்வேர்ல கொஞ்சம் அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்கிற மாரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாரி இந்த டாவன்சி ரிசால்வ் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து நல்லா ரீச் ஆயிருச்சு. கலரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்பர் 1 அப்படிங்கிற இடத்தையும் இது பிடிச்சிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில 2009ல இந்த பிளாக் மேஜிக் டிசைன் நிறுவனம் இருக்குல்ல, அது என்ன செய்யுதுன்னா டாவன்சி சிஸ்டம் அப்படிங்கிறத வாங்கிருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டாவன்சி ரிசால்வ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து பிளாக் மேஜிக் டிசைனுக்கு சொந்தமானதாக ஆகிருது. அப்ப இதனை தொடர்ந்து எல்லா நிறுவனமும் வழக்கமா பண்ணுவாங்க இல்லையா? ஒவ்வொரு விஷயம் அப்டேட் பண்றது, அத பண்றது, இத பண்றது இந்த மாதிரியான தொடர்ச்சியான அப்டேட் அதாவது அன்னைக்கு தேவைக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சினிமால வேணும் அப்படிங்கிறத பார்த்து அத சரியான முறையில இவங்களும் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் இந்த டாவன்சி ரிசால்வ் அப்படிங்கிற சிஸ்டத்துல ஒன்லி கலரிங் மட்டும் தான் பண்ண முடியும். எடிட்டிங் வேற ஒரு சாஃப்ட்வேர்ல பண்ணிட்டு, இதுல கலரிங் பண்ணிட்டு, அப்புறம் வேற ஒரு சாஃப்ட்வேர்ல மிக்ஸிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்ப 2014ல என்ன செய்றாங்கன்னா, இவங்க தொடர்ச்சியா அப்டேட் பண்ணிட்டு வராங்க இல்லையா? அந்த வகையில எடிட்டிங்கையும், ஆடியோ மிக்ஸிங் இந்த மாரி விஷயங்களையும் எடுத்துட்டு வராங்க. இது மூலமாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேராக டாவன்சி ரிசால்வ் அப்படிங்கிறது உருவாச்சு. ஏன்னா, இந்த சாஃப்ட்வேர் உள்ள ஒரு ஃபுட்டேஜ நீங்க உள்ள ஏத்திட்டீங்கன்னா, அவ்வளவுதான் அவுட் தான் எடுக்கணும். மற்றபடி எல்லாமே இந்த ஒரே சாஃப்ட்வேர்லயே நம்ம பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த மாரி முதலாக தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர இந்த டாவன்சி ரிசால்வ் அப்படிங்கிறது உருவானது. இப்படியெல்லாம் அந்த டாவன்சி ரிசால்வ் அப்படிங்கிறது வளர்ந்து வந்திருக்கு. இன்னைக்கு கலரிங் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
டாவின்சி ரிசால்வ் அப்படிங்கிறது தான். உதாரணமாக நான் கலரிங் பண்ணலாம், என்ன சாஃப்ட்வேர் பயன்படுத்தலாம், டாவின்சி ரிசால்வ் ஃபஸ்ட்டு பழகி அதிலே உனக்கு எல்லா விஷயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பேர் போனது அந்த டாவின்சி ரிசால்வ் அப்படிங்கிறது.